Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்க உங்களுடைய டவுட்ஸ்க்கான ஆன்சர் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா பிரபா, I am 7.5 reservation student. என்னோட கட் ஆஃப் 85 MBC கம்யூனிட்டி. எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கா மேம்? அதாவது 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு டைரக்டா வந்து பர்சனலா மெயில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட மாட்டாங்க. ஸோ இதை பற்றின ஐடியா கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷன்கின் மேம், ப்ரைவேட் நோ கொடுத்துட்டேன் மேம். லாஸ்ட்டாக 3 ப்ரைவேட் காலேஜ் ஆட் பண்ணும்போது தான் அது மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு அந்த 3 காலேஜில் சீட் இல்லைன்னா ப்ரைவேட்டில் தர மாட்டாங்களா? நீங்கள் 5 இயர்ஸ் தானே சொல்கிறீங்க. எஸ், நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் நோ கொடுத்துருக்கீங்க இல்லையா, தரமாட்டாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் 5 இயர்ஸாக 3 இயர்ஸாக தான் நீங்கள் மென்ஷன் பண்ணல. நீங்கள் 5 இயர்ஸாக இருக்கிறன்ற பட்சத்தில் இப்போ ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3rd ரவுண்டில் இப்போ நீங்கள் செலக்ட் ஆகணுன்ற பட்சத்தில் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ரைவேட் நோ கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டட் தானா, நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் கேட்பாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணனா அதை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? வெங்கட் மேம், ஒன்லி ப்ரைவேட் காலேஜ் தான் இருக்குது. ஓகே, எதுக்கு சொல்லியிருக்கீங்கன்னு தெரில. ஆனால் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் தான் வேக்கன்சி அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் சீட் வந்து ஃபுல்லாகிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வர்ஷா, காலேஜ் சைடில் இருந்து எப்போ விடுவாங்க 3rd ரவுண்ட் அஃபிலியேட்டட் காலேஜ்? இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா யூசர், மை ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 3rd ரவுண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஜென்ரலில் எடுக்க மாட்டாங்களா? நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் போட்டிருந்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் தான் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க, ஜென்ரலில் எடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா யூசர் நேம், அக்கா 5 இயர்ஸ் BA LLB 2nd ரவுண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு எப்போ அலாட்மெண்ட் வரும்? வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது முடிச்சிட்ட பிறகு தான் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சய் மேம், கவர்மெண்ட் சீட் இன்னும் எவ்வளோ இருக்கா மேம் 3rd ரவுண்டில்? அதாவது சஞ்சய், டோட்டலாக வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லேயுமே வந்து சீட் ஆனது ஃபில் ஆயிடுச்சு. 5 to 10 சீட் அவைலபிலிட்டி இருக்குதுன்ற மாதிரி யூனிவர்சிட்டி சைட்லேருந்து நியூஸ் கேதர் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜெரி, ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. எதுக்காக? 3rd ரவுண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஓகே, வெல்கம் ஜெரி. அக்கா இப்போ 3rd ரவுண்ட் கட் ஆஃப் வருமா? எஸ், கண்டிப்பாக வரும். இந்த மந்த் எண்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 3rd ரவுண்ட் ஆனது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா மினி விலாகர், 86 கிடைக்குமா அக்கா? 5 இயர்ஸா 3 இயர்ஸா என்ன கேட்டகரி எதையுமே மென்ஷன் பண்ணலை நீங்கள். மேபி வாய்ப்பு இருக்குது, 86% வாய்ப்பு இருக்குது. 5 இயர்ஸ்க்கு தான் கேட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். 86% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து எந்த கேட்டகரின்றது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சங்கர், அக்கா சோயல் வருமா? வந்தால் அதுக்கு எக்ஸ்பெக்டட் போடுங்கக்கா ப்ளீஸ். சோயலில் கண்டிப்பாக வந்து 3rd ரவுண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட ட்ரை பண்ணுறேன் as soon as possible. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரித்தி, ஆனர்ஸ் கட் ஆஃப் அக்கா போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மேம், 3 இயர்ஸ் LLB MBC 63க்கு ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா? வாய்ப்புகள் வெரி வெரி லோ. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா விக்ரம், சிஸ்டர் மை அப்ளிகேஷனில் மேஜர் அண்ட் அலைட் மார்க்ஸ் அப்பா போட்டுட்டேன், அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கள் ப்ளீஸ். நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து கரெக்ஷன் எதுவும் மேட் பண்ண முடியாது, அதுக்கான டைம் பீரியடும் கொடுக்கல. நீங்கள் வேணும்னா நீங்கள் தப்பாக போட்டிருக்க கட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப வேரியேஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் யூனிவர்சிட்டியை காண்டக்ட் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டியை காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் எடிட்டிங் ஆப்ஷன் வந்து அவங்கக்கிட்ட எனேபிள் இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து எடிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணால் அந்த வாய்ப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன், அக்கா நான் பிகாம் கம்ப்ளீட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. போன இயர் அப்ளை பண்ணலை, இந்த இயர் தான் அப்ளை பண்ணி இருக்கேன். எம்பிசி 77% இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா? கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் லோ தான். பட் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் 2015 12th முடித்தேன். என் 12th கட் ஆஃப் 97. நான் அடுத்த வருடம் அப்ளை பண்ணலாமா? சோயலில் கிடைக்குமா? நான் பிசி கேட்டகரி. ஏஜ் லிமிட் இருக்கா? பதில் சொல்லுங்கள். ஏஜ் லிமிட் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சோயலில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீட் ஆனது கிடைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கௌஷியா, அக்கா ப்ரொஃபஷனல் அண்ட் ஓவரால் மார்க் ஷீட்டில் இருக்கிற சிஜிபிஏ மார்க்கை தான் கட் ஆஃப் மார்க்கா? ஓவரால் மார்க் ஷீட்டில் இருக்கிறத நீங்கள் வந்து ஓவரால் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுறீங்க இல்லையா, அந்த மார்க்ஸ் வந்து உங்களுடைய கட் ஆஃபாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. செகண்ட் பாக்ஸில் உங்களுடைய அலைட் அண்ட் மேஜர் அக்ரேட்டிவ் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய மார்க்ஸ் தான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை எடுத்துக்கோங்க லா அட்மிஷனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வர்ஷா, 5 years BA LLB 83 பிசி கேட்டகரி கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரெஹானா, நான் 88% அக்கா, 88% ஃபோன் ரிப்பேர் ஆனதுனால டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெசேஜ் பார்க்க முடியல மேடம், அதனால் அட்டன் பண்ண முடியல மேடம். இப்போ என்ன பண்ணுறது மேடம்? ப்ளீஸ் கைண்ட்லி ஹெல்ப் மீ. நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க ரெஹனா. நெக்ஸ்ட் கமெண்ட் ராகுல், தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு சீட்டு இல்லை, புவர் ஸ்டூடெண்ட் ஹவு தே ஜாயின் LLB தே கிவ் அதர் ஸ்டேட். ஓகே. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா, மேம் 77க்கு 3 years LLB கவர்மெண்ட்டில் சீட் கிடைக்குமா? பிசி கேட்டகரி ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ் மேம். 77%க்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெரி லோ. பட் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நிர்மலா, மேம் எம்ஏ முடிச்சிருக்கேன், நான் LLMக்கு அப்ளை பண்ண முடியுமா? நிர்மலா, நீங்கள் வந்து பிஏ முடிச்சதுக்கப்புறம் தானே எம்ஏ முடிச்சிங்க, அதே போல் LLB ஆர் BL இந்த பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடித்தா மட்டும்தான் அதற்கான மாஸ்டர் டிகிரியான LLM ML அதை முடிக்க முடியும். ஸோ நீங்கள் எம்ஏ முடிச்சுட்டு LLM பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தயா, third round 5 years BA LLB affiliated expected cut off வீடியோ போடுங்க. ஆல்ரெடி போட்டாச்சு. ஓகே. விஜய், தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ஹெல்பிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டர். தேங்க்யூ, இட்ஸ் மை ப்ளஷர். விஜய், 3 years LLB கோர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மில் தரமணி லா காலேஜ் இல்லை சிஸ்டர், ஒய்? பிரியதர்ஷினி, அக்கா என் கட் ஆஃப் 78 5 years கோர்ஸு SC கேட்டகரி, எனக்கு லாஸ்ட் சீட் கிடைக்குமா? ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரியதர்ஷினி. யூசர், சிஸ்டர் 3 years LLBக்கு ஓட் செக்ஷன் வைங்க. எஸ், கண்டிப்பாக வைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் கவிதா, அக்கா நான் 3 years LLB அப்ளை பண்ணி இருந்தேன், அதில் மிஸ்டேக் இருந்ததுனால செகண்ட் அப்ளிகேஷன் போட்டேன். ஸோ அது ப்ராப்ளம் ஆகுமா இல்லை அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா? நீங்கள் வந்து 2 அப்ளிகேஷனுக்குமே வேறு மெயில் ஐடி வேறு மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். கௌஷி, ஹாய் அக்கா, எம்பிசி நான் 3 years LLBக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். பார்ட் 3 பேப்பர் கால்குலேட் பண்ணால் 84 வருது. அதை தான் அப்ளை பண்ணி இருக்கேன். பட் மை ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் 81 தான் இருக்குது. இப்போது என்ன பண்ணணும்? மை அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா? ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க அக்கா. அப்ளிகேஷன் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது. உங்களுடைய மார்க் ஷீட் ஓவரால் மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டில் உங்களுடைய பார்ட் 3 மார்க்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கட் ஆஃப் தான் வந்து லா காலேஜ் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு டோட்டலாக கால்குலேட் பண்ணி போட்டாலே அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் ஆகிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பாரதி அக்கா எல்எல்பி 3 இயர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். எஸ்டி 62% தான் இருக்குது. ப்ரைவேட் லா காலேஜ் கிடைக்குமா? 62 வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் லோ தான். மேபி கிடைச்சாலும் கிடைக்கலாம், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா முனியசாமி மேம், நான் இன்ஜினியரிங் கட் ஆஃப் ராங்காக போட்டிருந்தேன். பட் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன், கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா யூசர் மேம் 85 கட் ஆஃப் அஃபிலேட்டட் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு 3rd ரவுண்ட் வருமா மேம்? வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மேம் 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு 63 ஆல்ரெடி இருக்கு. கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தர்ஷனா அக்கா 3rd ரவுண்ட் ஷூராக வருமா, வெயிட் பண்ணலாமா? எஸ், ஷூராக வரும் தர்ஷனா, கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணலாம். 85% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎம் அக்கா ஒரு டவுட், கோர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட் மட்டும் தனியாக பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க, அப்போது எலெக்டிவ் சப்ஜெக்ட்னா என்னது, அது கோர் அண்ட் அலைடில் வருமா, இல்லை தேவையில்லையா ப்ளீஸ்? ஜிஎம் அதாவது உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட்டை பார்த்தீங்கன்னா பார்ட் 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பார்ட் 3 மார்க்கை மட்டும்தான் வந்து உங்களுடைய கட் ஆஃபாக வந்து லா காலேஜ் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்குவாங்க. மற்றது எதையுமே வந்து அவங்க வந்து கட் ஆஃபாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? எல்லா கமெண்ட்ஸுக்கும் வந்து ரிப்ளை பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறுபடியும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் அதுக்கான ஆன்சர் வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருக்குன்னு பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். லா காலேஜ் அட்மிஷன் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அப் டு டேட் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்து சேனலை செக் பண்ணி பார்த்தாலே போதும். அது மட்டும் இல்லாத லா காலேஜில் சேர்றதுக்கு மட்டும்தான் இந்த சேனலில் யூஸ் ஆகுமானா கிடையாது. நீங்கள் லா காலேஜில் சேர்ந்த பிறகு உங்களுக்கான லா நோட்ஸ் முதற்கொண்டு இந்த சேனலில் போட்டிருக்கேன், இனிமேலும் போடுவேன். அதே போல் பொதுமக்களுக்கு தேவையான பேசிக் அவேர்னஸ் லாஸை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி வீடியோஸை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.